வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் கவர் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். சோ அந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிரிப்ட் பண்ணாதீங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னாலே ஒரு 5 கேட்டகரியா நம்ம அந்த போர்டில் எழுதிருக்கோம் பாத்தீங்களா. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடு, அது ஒரு இயல்புகள். அடுத்து வளர்ந்து வரும் நாடு, இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடு. மூணாவது, இந்தியாவோட மக்கள் தொகை அதிகம். நாலாவது, இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு. அடுத்து இந்தியாவில் வளர்ந்து வரும் சந்தை. ஸோ இந்த 5 தான் நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளை நிர்ணயம் பண்ணுது. எப்படிங்கிறத நான் சொல்றேன், ஒவ்வொன்றா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பேனா நோட் எடுத்துட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, 1991ல இந்தியாவோட பிரதமர் யாரு அப்படின்னா நரசிம்மராவா இருந்திருப்பாரு. அப்ப ஆர்பிஐ கவர்னர் யாரா இருந்திருப்பாரு அப்படின்னா மன்மோகன் சிங். சோ அந்த ராவ் மோகன் பிளான் அப்படிங்கிற மாதிரியே பேரு. அதுதான் கலப்பு பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருந்துச்சு. இந்த கலப்பு பொருளாதாரத்துல ஒரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்பிஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, லிபரேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி பேரு. என்னென்ன அப்படின்னா, தனியார் மயமாதல், தாராளமயமாதல், உலகமயமாதல் அப்படிங்கிறது எந்த வருடம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 1991க்கு பிறகு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அதாவது எல்பிஜி தனியார் மயமாதல், தாராளமயமாதல், உலகமயமாதல் அப்படிங்கிறது எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1991. யார் பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டது? இப்போ யாரு பிரதமர் அப்படின்னு கேட்டா நரசிம்மராவ். யாரு ஆர்பிஐ கவர்னர் கேட்டா யாரு? மன்மோகன் சிங் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். சோ இந்திய பொருளாதாரத்துடைய இயல்பை டிஃபைன் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுல ஒரு கலப்பு பொருளாதாரம் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, அதாவது தனியார் துறையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதே போல பொதுத்துறையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சோ அரசு துறைகளும் இருக்கு. சோ அதனால இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடாக இருக்கிறது. ஓகேங்களா? ஒரு நாடு அது எப்படிங்க நீங்க வளர்ந்து வரும் நாடு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, தல வருமானம் அப்படிங்கிறத ஒன்னா பேஸ் பண்ணி சொல்றாங்க. அப்ப தல வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மொத்த நாட்டு உற்பத்தி டிவைடட் பை மக்கள் தொகை. ஓகேங்களா? சோ உதாரணமா இப்ப நம்மளுடைய இந்தியால 130 கோடி மக்கள் இருந்தாங்க அப்படின்னா, மொத்தமா நம்ம எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம் டிவைடட் பை மக்கள் தொகை, அதுதான் நம்மளுடைய இந்தியாவுடைய தல வருமானம். ஓகேங்களா? சோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வளர்ந்து வரும் நாடு. அதுல முக்கியமா பர்டிகுலரா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தல வருமானம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய பொருளாதார இயல்புகளை பாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள மக்கள் தொகை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்தியாவுல வேர்ல்டுல இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கு. 2025 2030 எல்லாம் உலக மக்கள் தொகையில இந்தியா முதலிடத்துக்கு போயிடும். சோ இந்த மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால பர்டிகுலரா இப்ப ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அந்த எல்லாத்துக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கறதுக்கான அளவு நம்மளுடைய கெப்பாசிட்டி கிடையாது. மக்கள் தொகை இருக்கிறதுனால ஒரு தனி ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நிலத்தோட அளவோ இந்த தளத்திட்டங்களோட உதவியோ கிடைக்கிறது கிடையாது. இது இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கிற ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக்கை கவர் பண்ணலாம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயற்கை அமைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதை சொல்லுவாங்க, ஆங்கில இந்திய வணிக குழு 1600 வந்தவங்க கிட்டத்தட்ட 1947 வரை கிட்டத்தட்ட ஒரு 300 வருடம் இந்தியாவுடைய செல்வ வளங்கள் எல்லாம் சுரண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செல்வ வளங்கள்லாம் இல்ல. இருந்தாலும் நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தளவுக்கு விவசாயம் தான், விவசாயம் சார்ந்த நாடுகளா இருக்கு. இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ங்கிறது நம்ம ஒரு விவசாய நாடு. ஓகேங்களா? அரிசி உற்பத்தியில எத்தனை இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சந்தை பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப கூட 2024 ஜனவரியில தமிழகத்துல ஒரு முக்கியமான, அதாவது சென்னையில உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றுச்சு. அதாவது மற்ற கண்ட்ரில உள்ள முதலீட்டாளர்கள்லாம் இந்தியாவுல வணிகம் செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வம் செலுத்துறாங்க. அதனால இந்தியா ஒரு வளர்ந்து வரும் சந்தையாக இருக்கிறது. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு தடவை ஒரு கழுகு போற பார்ப்போம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட்
இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடு. மூணாவது இந்தியாவுல மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க. நாலாவது இந்தியாவில் உள்ள இயற்கை அமைப்பு. அடுத்து இந்தியாவில் உள்ள சந்தை பொருளாதாரம், அதாவது அனைத்து கண்ட்ரிகளுமே இந்தியாவோட வணிகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவனத்தை இருக்கிற கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய நாடு. ஓகேங்களா? இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக்ல கடந்த 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவின் விரைவான வளர்ச்சியின் உந்து சக்தியாக இருப்பது எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் சொன்ன அந்த டாபிக் நீ கவர் பண்ணாலே போதும். இந்தியாவின் விரைவான வளர்ச்சியின் உந்து சக்தியாக இருப்பது அப்படி எதுன்னு கேட்கிறாங்க. விலை குறைந்த உழைப்பு, அதாவது சீப்லெஸ்ட் லேபர் அப்படிங்கிற மாதிரி பேரு, விலை குறைந்த உழைப்பு. அடுத்து பொருளாதார வளர்ச்சி என்பது எந்த நாடுகளின் பிரச்சனையை குறிப்பிடுகிறது? பொருளாதார வளர்ச்சி என்பது எந்த நாடுகளின் பிரச்சனையை குறிப்பிடுகிறது அப்படின்னா வளர்ந்து வரும் நாடுகள். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் என்பது என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இந்திய பொருளாதாரம் டேஸ் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். சோ இந்த ஒரு வீடியோல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக்கை நம்ம பார்த்தாச்சு. சோ நம்மளுடைய சேனல்ல இது போல நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.